நீங்க எப்போதாவது என் ரொட்டீன் தான் ப்ராப்ளம், நான் ஒரு பெர்ஃபெக்ட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணினா என் லைஃப் செட் ஆகிடும்னு நினைச்சிருக்கீங்களா? மார்னிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன், ஸ்டடி ரொட்டீன் எல்லாத்தையும் பிளான் பண்ணுவீங்க. யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து ஒரு பெர்ஃபெக்ட் ஷெட்யூல் எழுதுவீங்க. ஆனா 2 நாள்லயே அது ஃபாலோ ஆகாது. அப்போ நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க? என் ரொட்டீன் சரியில்லைன்னு. ஆனா ஒரு ட்ரூத் சொல்லட்டா? உங்க ப்ராப்ளம் ரொட்டீன் இல்ல. இது உங்க ப்ராப்ளம் கன்சிஸ்டன்சி. ரொட்டீன் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும், நீங்க அத ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு எந்த யூஸியும் இல்ல. நம்மளோட மிஸ்டேக் என்னன்னா, நம்ம பெர்ஃபெக்ட் பிளான் கிரியேட் பண்றதுக்கு தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டிசிப்ளின் இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரியலிஸ்டிக்கா இல்லாத ரூட்டீன் செட் பண்றோம். ஒரே நாள்ல ஏர்லி மார்னிங் 5 மணிக்கே எழுந்து, வொர்க் அவுட், ஸ்டடி, மெடிடேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹெவி ஸ்கெட்யூல். ஆரம்பத்துல எக்ஸைட்மென்ட் இருக்கும். ஆனா அது சஸ்டைனபிள் இல்ல. அப்புறம் பிரேக் ஆகும். அப்போ நம்ம மீண்டும் ஜீரோக்கு திரும்புறோம். ரியல் சேஞ்ச் என்னன்னா சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு சூடாகிற ஒரு ஸ்மால் ரூட்டீன் தான் போதும். நீங்க டெய்லி ஃபாலோ பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா இருக்கணும். 10 ஸ்டெப்ஸ் ரூட்டீன் விட 2 ஸ்டெப்ஸ் ரூட்டீன் பெட்டர். ஏன்னா அது நீங்க கன்சிஸ்டென்ட்டா ஃபாலோ பண்ண முடியும். சக்சஸ்னா பெர்ஃபெக்ட் ரூட்டீன் இல்ல. ரிப்பீட் ஆகிற ஸ்மால் ஆக்ஷன்ஸ் தான். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க புதிய ரூட்டீன் பிளான் பண்றப்போ, இது ரியலிஸ்டிக்கா? நான் இத டெய்லி ஃபாலோ பண்ண முடியுமா? என்ன கேளுங்க. காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா சிம்பிளிஃபை பண்ணுங்க. ரிமெம்பர், ருட்டீன் உங்கள சேஞ்ச் பண்ணாது. நீங்க அத டெய்லி ஃபாலோ பண்ற கன்சிஸ்டன்சி தான் உங்கள சேஞ்ச் பண்ணும்.